ஹாய், வீட்டில் மீதம் கஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடகம் செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஓரளவு ஜீரகம், அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சோறு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்ல மையாக அரைச்சிடணும் மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா நைட்டாக கொரப்பாக இருந்தாலும் கூட ஓகே தான், ப்ராப்ளம் கிடையாது. பட் தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடகம் போட முடியாது. ஸோ அதையும் நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கவர் எடுத்து அதில் இந்த சாதம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை உள்ளே நிரப்பிட்டு அந்த கீழே கார்னரில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே வடகம் போட்டுடலாம். இந்த கவர் கொஞ்சம் தடியாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கவர் தான். அந்த ரீஃபண்ட் ஆயிலெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆயில் கவர் தான் எடுத்து ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் அந்த இடியாப்பம் கட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கீழே அதை மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு கவர் இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஓட்டை மட்டும் போட்டு நம்ம அதை பண்ணோம்னா டக்குன்னு 2 செகண்டில் வேலை முடிஞ்சு. நான் இந்த மாதிரி தான் பண்ணேன், நல்லாவே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமாக இருக்க சாதம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கொட்டாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் ஒரு காரக்குழம்போ இல்லை வத்தக்குழம்போ நம்ம வைக்கும்போது இந்த வடகத்தை நம்ம பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் வடகம் போடுவீங்க, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விழாக்கில் சந்திக்கலாம். பாய்.